Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார வனப்பகுதியில் பழங்குடியின மக்கள் பொங்கல் விழாவை ஆட்டப்பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கையுண்ணி வனப்பகுதியில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர். பின்னர் அங்கிருக்கும் பெண்கள் அவர்களது பாரம்பரிய ஆடை அணிந்து வட்ட வடிவில் குழுவாக சேர்ந்து பாரம்பரிய நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். விடியா திமுக அரசு இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 1000 ரூபாயை வழங்காதது தங்களுக்கு பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பழங்குடியின மாணவிகள் பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்யும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்காடு மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்தல், பள்ளியை தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக தங்கள் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சமூக நீதி குறித்து வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின், ஆசிரியர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையை முறையாக நிர்வகிக்காத அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். படிக்க நாங்கள் அமுச்சு விட்றோம் வீட்டில் இருந்து. ஆனால் இவங்க பாத்ரூம் கழுவு வைக்கிறது, ஸ்கூலில் அந்த செத்தைங்கெல்லாம் வெட்டுறது, சுத்தம் பண்ணுறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு வேலை வைக்கிறாங்க. அவங்க வேலை செய்யறதும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டு வந்தாக்க எங்களை பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் செய்யுங்கன்னு சொன்னாக்க எங்களால் செய்ய முடியதில்லை, கை வலிக்குது, கால் டயர்டாக இருக்குது, நாங்கள் காலையில் செஞ்சுக்கிறோம், நாங்கள் ஸ்கூலில் போய் செஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்க இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க, ஸ்கூலில் எங்களை பாத்ரூம் கழுவு வைக்கிறாங்க, செத்தை பிடுங்க வைக்கிறாங்க, சுற்றி இருக்கிற குப்பையெல்லாம் பிள்ளைங்கள தான் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களாம். அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அமுச்சு விட்றதும் நாங்கள் படிக்க தான் அமுச்சு விட்றோம், வேலை செய்ய அமுச்சு விட்றதில்ல.